சிலர் தங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்தாக நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் கருதுகின்றனர். ஆனால் சில சமயங்களில் ஒரு சிறிய சந்தேகம் கூட அந்த உறவுகளையே உடைத்துவிடும். ஒரு அரசனின் அவசரமான கோபமும் அதன் விளைவாக ஒரு அப்பாவி நண்பனின் உயிரை இழந்த சோகமும் தலைமுறை தலைமுறையாக ஒரு பாடமாக இன்றும் நிலைத்து நிற்கிறது. கதை: அவசர தீர்ப்பின் சோகம். பழங்காலத்தில் ஒரு பரந்த சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்த அரசர் ஒருவர் இருந்தார். அவர் தனது மக்களின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டவர். அவரது இதயம் கருணையால் நிறைந்திருந்தது. அவரது தீர்ப்புகள் நீதியால் ஒளிர்பவை. ஆனால் அவருடைய மிகப்பெரிய பலவீனம் சில நேரங்களில் உணர்ச்சிவசப்பட்டு கோபத்தில் அவசர முடிவுகளை எடுப்பது. இந்த பலவீனத்தை அறிந்திருந்த ஒரு ஞானமுள்ள புறா அரசரின் தனிப்பட்ட தோழனாக இருந்தது. அது வெறும் பறவை அல்ல, அது அரசரின் ஆலோசகர், அவரது நம்பிக்கைக்குரிய நண்பன். அந்த புறாவின் அமைதியான குணமும் விசுவாசமும் அரசருக்கு மிகவும் ஆறுதல் அளித்தது. ஒரு நாள் அந்த புறா, அரசே, நான் என் வயதான பெற்றோரை பார்த்துவிட்டு வருகிறேன். சில நாட்களில் திரும்பிவிடுவேன் என்று உரிமையுடன் கேட்டது. அரசரின் இதயம் கனத்தது. அந்த புறாவை பிரிந்து இருப்பதை அவரால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஆனாலும் அதன் அன்பான கோரிக்கையை மறுக்க மனமில்லாமல், சரி என் அன்பான நண்பனே, ஆனால் நீ விரைவில் திரும்பி வந்துவிட வேண்டும். உன்னுடைய இனிமையான குரலை கேட்காமல் இந்த அரண்மனை அமைதியாகிவிடும் என்று உணர்ச்சி பூர்வமாக கூறினார். புறா தனது பயணத்தை தொடங்கியது. பல காடுகளை கடந்து மலைகளை தாண்டி இறுதியில் தனது பெற்றோரை சந்தித்தது. அவர்களை பார்த்ததும் அதன் கண்கள் மகிழ்ச்சியில் நனைந்தன. தாய் தந்தையரின் அன்பில் சில நாட்கள் திளைத்தபின் விடைபெறும் நேரம் வந்தது. பிரிவின் துயரம் தாங்காமல் அதன் பெற்றோர்கள், அரசருக்கு இதை எடுத்துச் செல். இது வயதானவர்களை மீண்டும் இளமையாக்கும், நோய்களை குணப்படுத்தும் ஒரு அற்புதமான பழம் என்று கூறி ஒரு பழத்தை கொடுத்தனர். புறா அந்த பழத்தை மிகுந்த பக்தியுடன் எடுத்துக்கொண்டு பறந்தது. ஆனால் நீண்ட பயணத்தில் அது சோர்வடைந்தது. ஒரு மரத்தின் அடியில் சிறிது ஓய்வெடுக்க தூங்கியது. அப்போது ஒரு விஷப்பாம்பு மெதுவாக ஊர்ந்து வந்து அந்த பழத்தில் ஒரு சிறிய கடியை வைத்துவிட்டு சென்றது. பழம் இப்போது விஷமாக மாறியிருந்தது. ஆனால் புறாவுக்கு அது தெரியாது. அது தூக்கத்தில் இருந்து விழித்ததும் பழத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பதைக் கண்டு மனநிறைவடைந்தது. அரண்மனைக்கு திரும்பியதும் அந்த புறா மகிழ்ச்சியுடன் அரசரிடம், அரசே, உங்களுக்காக நான் கொண்டு வந்த இந்த அரிய பழம் உங்களை எப்போதும் இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும் என்று கூறியது. அரசரின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. ஆனால் அமைச்சரோ, மன்னா, அவசரம் வேண்டாம். அந்த புறாவின் மீது நமக்கு நம்பிக்கை இருந்தாலும் இந்த பழம் எங்கு கிடைத்தது என்று நமக்கு தெரியாது. இதை ஒருமுறை சோதித்து பார்ப்பது நல்லது என்று எச்சரித்தார். அரசரும் மந்திரியின் எச்சரிக்கையை ஏற்று ஒரு பணியாளனிடம் அந்த பழத்தின் ஒரு சிறிய துண்டை கொடுத்தார். சில நிமிடங்களில் அந்த பணியாளன் வலி தாங்காமல் தரையில் விழுந்து துடித்து உயிரிழந்தான். அந்த காட்சியை கண்ட அரசரின் மனம் துயரத்தால் பற்றி எரிந்தது. அவரது விசுவாசமான நண்பன் தனக்கு துரோகம் செய்ய முயன்றதாக அவர் தவறாக புரிந்து கொண்டார். அவருடைய அன்பு ஒரு நொடியில் கோபமாக மாறி, இந்த புறா என்னை கொல்ல முயன்றது, இதை உடனடியாக கழுத்தை வெட்டிவிடுங்கள் என்று கத்தினார். அந்த புறா தனது நிரபராதி தன்மையை நிரூபிக்க முடியாமல் பயந்து போய் அழுது கொண்டே தனது உயிரை விட்டது. அதன் மரணம் அரண்மனையில் ஒரு ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்தியது. அரசரின் கோபமும் மன உளைச்சலும் நாளுக்கு நாள் அதிகரித்தது. அவர் தன்னுடைய நண்பனை சந்தேகப்பட்டு விட்டோமோ என்று உள்ளுக்குள் ஒரு குரல் ஓயாமல் கேட்டுக்கொண்டே இருந்தது. அந்த பழத்தின் எச்சங்கள் வெளியே வீசப்பட்டு நாட்கள் கடந்தன. அந்த இடத்தில் ஒரு மரம் வளர்ந்து சில மாதங்களில் அதே போன்ற பழங்களை கொடுத்தது. அந்த மரத்தின் பழங்களை உண்ட வயதான தம்பதியினர் இளமையடைந்தனர். இந்த புதுமை அரசரின் காதுகளுக்கு வந்தபோது அவர் உண்மையை முழுமையாக புரிந்து கொண்டார். அரண்மனையில் உள்ள அனைத்து மந்திரிகளும் அரசவை உறுப்பினர்களும் அவர் அறியாமல் செய்த அந்த தவறை சுட்டி காட்டத் தொடங்கினர். அரசே, நீங்கள் அவசரத்தில் அந்த புறாவின் விசுவாசத்தை கொன்றுவிட்டீர்கள். உங்கள் உணர்ச்சிகளால் ஒரு அப்பாவி பறவையின் உயிர் பறிக்கப்பட்டது என்று சொன்னார்கள். இந்த உண்மையான வார்த்தைகள் அரசரை இடிபோல தாக்கியது. அவர் கண்ணீர் விட்டு, அன்பை விடவும் நம்பிக்கையை விடவும் நான் அவசரப்பட்டு எடுத்த முடிவே என்னை இந்த கொடுந்துயரத்திற்கு ஆளாக்கிவிட்டது. என் நண்பனின் விசுவாசத்தை கொன்றுவிட்டேன் என்று கதறினார். அரண்மனையில் அன்று முதல் மகிழ்ச்சி மறைந்தது. அரசரின் இதயம் குற்ற உணர்வால் நிறைந்திருந்தது. அவர் தன்னுடைய தவறை உணர்ந்தபோது அதை சரி செய்யவோ அந்த புறாவை மீண்டும் கொண்டு வரவோ இயலாது என்பதை புரிந்து கொண்டார். அந்த மரம் இன்றும் அங்கே நிற்கிறது. ஆனால் மரத்தை விட இந்த கதை நிற்கிறது. கோபத்தில் அல்லது மற்றவர்களின் ஆலோசனையின் பேரில் மட்டும் ஒருபோதும் முடிவுகளை எடுக்கக்கூடாது என்று இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது. இந்த கதையின் நீதி, அவசரப்பட்டு ஒருபோதும் முடிவெடுக்காதீர்கள். அது அன்பான உறவுகளை கூட அழித்துவிடும். உணர்ச்சிவசப்பட்டு எடுக்கும் முடிவுகள் வாழ்நாள் முழுவதும் வருத்தத்தை மட்டுமே பரிசளிக்கும்.
அவசர கோபம் ஒரு நண்பனை மட்டுமல்ல தன்னுடைய மன அமைதியையும் அழித்துவிடும்.